வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திர சாரம் 2-3 நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான ராகு. ஸோ 3ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள், பெரிய அளவில் திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு, முயற்சிகள் ஏற்படுத்துகிற ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7 நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏடாவடமாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த செவ்வாய் சனி ராகு இந்த ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும். செவ்வாய் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கும்போது வண்டி வாகனம் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன். 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் கணவன் மணிக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். வெள்ளி சனியில் திருப்பி வந்து முருக மரத்து வேலை பேய் உட்காந்துக்கிற கதையில் ஏறிக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அது ஒரு நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. ஸோ அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய கேள்விகள், நிறைய ஏதாச்சும் விஷயங்களை போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கிறதோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் லீகலாக என்னென்ன விசா இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம், புதிய தொழில் ஒப்பந்தங்கள், தொழில் விஷயங்கள் நடப்பதற்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7 நீச்சமாக இருக்கும்போது நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். 12ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை நிறைய வெளியூர் போய் அந்த கோயில் போகலாமா இந்த கோயில் போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சில நேரம் தூக்கங்கள் இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கட்டுங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் அப்பா சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ இல்லை உடல் ரீதியான விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து திங்கள் செவ்வாய் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் வியாழனில் மட்டும் இந்த சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து சின்ன அவமானங்கள், சின்ன பிடிவாதங்கள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது செவ்வாய் ராகு சனிலாம் இருக்கும்போது வார்த்தை ஏடாவிடமாக வர்றது, கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபதியில் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லிருந்து அது 2ஆம் அதிபதி சாரத்தில் போகும். தேவையில்லாத சந்தேகங்களோ கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 2-3 தொடரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து குரு தேசாபதினா குரு வந்து 3 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. சில நேரங்களில் வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து சனி தேசாபதியும் சனி வந்து 2லிருந்து 3ஆம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருந்து 11 திடீர் அதிர்ஷ்டம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது திசாபதி கேது வந்து 9லேருந்து சூரியனுடைய சாரத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் அதாவது விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசாபதி தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க, வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கனாலும் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு இது குங்குளியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிளி சுண்ணி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.